அதுதான். அப்போ நாமும் அவரை சேருகிற நாமும் அவரை பின்பற்றுகிற நாமும் அவரோடு இருக்கிற நாமும் உண்மையுள்ளவர்களாக சத்தியத்தின்படி நடப்போமாக, நீதி உள்ளவர்களாக நீதி செய்வோமாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையின் எல்லா நடக்கையிலும் எல்லா பகுதிகளிலையும் பரிசுத்தமாக இருப்போமாக. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 93 ஒரு மிக சிறிய சங்கீதம், 5 வசனங்கள் மட்டும்தான். இது மிக ஆசீர்வாதமான ஒன்று. 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம் நம்முடைய தேவன் அவர் எவ்வளவு மகிமையானவர். இனி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90ஆம் சங்கீதத்திலிருந்து சொல்லப்போனால் 92ஆம் சங்கீதத்திலிருந்து அங்கே நீங்கள் கடைசி வரைக்கும் சில சங்கீதங்களுக்குள்ளே போகிற வரைக்கும் 100ஆம் சங்கீதம் வரைக்கும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கலாம். அவருடைய மகிமையை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் நம்ம தொடர்ந்து வாசிட்டே போகலாம். 93 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் நிரந்தர சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் மகிமையானவர், ராஜரீகத்தை மகிமையான அவரை போல மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நிலைத்து இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் நிலையானது, உறுதியானது, அனாதியானது. அப்போ அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகிமையாய் இருக்கிறார். அலங்காரமாய், மகிமையின் அலங்காரமாய், மகத்துவமாய் ஜொலிக்கிறார் அப்படின்னு பார்க்க ராஜாதி ராஜா. 2வது அவருடைய பராக்கிரமம். கர்த்தாவே நதிகள் எழும்பின. ஏன்னா இவருடையதான நடக்கும்போதே நதிகள் எழும்பின, நதிகள் வழி விட்டுச்சுன்னு அர்த்தம். நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. எல்லாம் என்ன செஞ்சுதான் இவர் வரும்போது நதிகள் வழிவிட்டதா. திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். முதலாவது மகிமையால் முடிசூட்ட மகிமையை அணிந்து மகத்துவத்தை அணிந்து ஸ்தோத்திரம் ராஜரீகம் பண்ணி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். 2வது மகிமையுள்ளவர் மட்டுமல்ல, வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட வல்லமையா? நதிகள் இவரை பார்த்து எழும்பி நின்றதாம். கடல் தண்ணீர்கள் இவரை பார்த்து ஸ்தோத்திரம் அடங்கி நின்றதாம். அவர் வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ளவர். 3வது அவரை பற்றி சொல்லும்போது அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர். அப்படி சாட்சிகள் அவர் ஒருபோது பொய்யே சொல்லாதவர்.
அவர் நீதியன், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த மூணு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளக்கம் கொடுக்கக்கூடிய மூன்று வித்தியாசமான வார்த்தைகள். அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர். அதுதான் அவருடைய அலங்காரம். நம்முடைய தேவன் மகிமையால் நிறைந்திருக்கிறவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியவே வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர், மகிமையானவர், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை அவன் எல்லாவற்றுக்கும் மேலானது. மூணாவது, அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் ஸ்தோத்திரம் பரிசுத்தம். இந்த உண்மைங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்லப்போனால் அவர் சத்தியம் உள்ளவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மையும் சத்தியம் உள்ளவர், பரிசுத்தமானவர். அதுதான். அப்போ நாமும் அவரை சேருகிற நாமும், அவரை பின்பற்றுகிற நாமும், அவரோடு இருக்கிற நாமும் உண்மையுள்ளவர்களாக சத்தியத்தின்படி நடப்போமாக, நீதி உள்ளவர்களாக நீதி செய்வோமாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையின் எல்லா நடக்கையிலும் எல்லா பகுதிகளிலையும் பரிசுத்தமாக இருப்போமாக. அவருக்கே மகிமை செலுத்த கிருபை தருவார். அவர் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அவருக்கு தொடர்ந்து பணிவிடை செய்வோம், அவரை சேவிப்போம், அவரை நேசிப்போம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 93 கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ராஜாவாக வீற்றிருக்கிறாராம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து அவர் என்ன செய்கிறாராம்? மகத்துவமாய் அவர் என்ன செய்கிறார்? ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, அசையாத சிங்காசனம். நம்ம என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற சிங்காசனத்தை உடையவர். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்னென்னு எனக்கு பார்த்தோம்னா உண்மை, நீதி, பரிசுத்தம். இதுதான் அவருடைய மகத்துவம், அவருடைய அலங்காரம், அவருடைய ஆதாரம் இதுதான். ஆகையினால் அவர் எப்போ அசையாத நிலைத்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இதே பண்புகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்பா மகத்துவத்தை அணிந்திருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறீரப்பா. மகிமையும் மகத்துவத்தையும் உடையவர். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானதப்பா. நீர் நிரந்தரமான ராஜாப்பா. நீர் நிலைவரமானவர் அப்பா. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஆதியும் அந்தவுமானவர். நீர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், முதலும் முடிவுமானவர் அப்பா. என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடையதான சிங்காசனம் அப்பா நீதி அப்பா. நம்முடைய சிங்காசனம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்மை அப்பா, சத்தியம் உள்ளது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிங்காசனம் கர்த்தா பரிசுத்தம் உள்ளதப்பா தேவனே. நம்முடைய மகத்துவம் அப்பா என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்களும் அப்பா சத்தியத்திலேயும் நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.